அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 எம்டி சக்தி ஆனந்தன் அவங்க கூட சேர்ந்த கோ டைரக்டர்ஸ் அத்தாரிட்டி விஐபியில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருக்கிறார் சக்தி ஆனந்தன். இப்போ அவர் ரிலீஸில் வந்திருக்கிற அடிப்படையில் 4/12/2024 அவருக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் வரப்போகுதுங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியிலேருந்து இன்னும் என்ன மகிழ்ச்சியெலாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு டாப்பிக்கையும் இந்த வீடியோவில் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இப்போ உள்ள மழை காலத்தில் எனக்கு இந்த ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ காலையில் கிடைச்சிருக்கிற அடிப்படையில் மைவி3 எம்டிக்கு வந்து ஏற்கனவே வெயிலில் வெளியே வந்துட்டாலும் கூட அவருடைய அந்த பல கேசஸ் இருக்குது. அவருடைய கோ டைரக்டர்ஸ் மேலாம் கம்ப்ளைண்ட்லாம் எல்லாத்தையுமே உடச்சி எடுக்கணும். இவர் வந்து என்ஓசி கொடுத்து இவர் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் அவர் அப்படி அந்த அளவுக்கு அவர் வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்குறத அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அவருடைய அட்வொகேட்டும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதன்கிழமை அவருக்கு ஒரு ஹியரிங் வந்தது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு வெள்ளி புதன்கிழமை. ஸோ அந்த அதுலேயே வந்து ஒரு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தள்ளுபடி பண்ணுறதுலாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமாக தான் இருக்கும். காரணம் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஜட்ஜில் வந்து எப்போவுமே முடிவு பண்ண மாட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர்களுடைய இதை வந்து நம்ம வந்து சிரமல் ஏற்றுக்கணும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 4/12/2024 அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் வரதுனால அத்தாரிட்டி விஐபி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கேசஸ் வந்து ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி அவங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆப்பை வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் இந்த வக்கீல்கள் எடுத்துருவாங்க. அந்த ஆப் வந்துடுச்சுன்னு சொன்னாவே அவங்களுடைய என்ஓசி கொடுத்து அதனுடைய அக்கௌண்ட்ஸு இசிஎஸ் மூலமாக பணம் அனுப்பக்கூடிய அந்த பணியை தொடங்கிடுவாங்க. இது வரைக்கும் பார்த்து முடித்தவங்களுக்கும் உடனே பணம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் அந்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பெண்டிங் இருக்குல்ல, இந்த 8 மாதம் 9 மாதம் அவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் நம்ப தகுந்த செய்திகள் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் கோயம்புத்தூர் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்த மாதங்கிறது ஒன்று நெருங்கிடுச்சு, ஒரு 10 நாள் தான் இருக்குது. இப்போது மழை போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு யாருக்கும் ஒரு இது தெரியல, ஒரு கஷ்டம் தெரியல. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் 4/12/2024 அந்த ஹியரிங் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ஹியரிங்கில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்களோ அதை வச்சு தான் மைவி3 வந்து டெவலப்மெண்ட் வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய மெயின் டைரக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தன் உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69 லட்சம் பேருக்கு இருக்குது. சாதாரண ஃபேமிலி இல்லை மைவி3. இந்த ஃபேமிலியை கட்டி கொண்டுட்டு வரதுனா சாதாரண விஷயம் இல்லை. இந்த டியூட்டிக்கு மூலமாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக போட்டிருக்கேன். 1 lakh பர்சன்ட் தான் வந்து இப்போ நம்ம சொந்தமாக ஆயிருக்கிறாங்க. 1 லட்சம் பேர் நமக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் இப்போ இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 4 லட்சம் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் டிடி சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சிடும். அதே மாதிரி மைவி3யை கட்டி அமைச்ச எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் சாதாரண விஷயம் இல்லை. அந்த 7 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு உறவுக்கு அந்த மெம்பர்ஸுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. 69 லட்சம் மெம்பர்ஸு நம்ம டிடி சேனலுக்கு எப்போவுமே ரிலேஷனாக நம்ம இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த 69 லட்சம் மெம்பர்ஸ் நம்ம டிடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணினாவே வேறு லெவலுக்கு போயிடலாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இது சம்மந்தமாக மிஸ்டர் எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள்ட்ட நான் பேசலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நான் பேசுவோம். ரிலீஸ் ஆகி கண்டிப்பாக வெளியே வந்துட்டார். அவர் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நேரில் பேசலாம் அப்படிங்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர்கிட்ட நான் வந்து ஒரு உதவியும் கேட்கலான்னு இருக்கிறேன். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மைவி3யை கொண்டுட்டு போனோம் வேறு லெவலுக்கு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் உண்மை. 4/12/2024 அந்த ஹியரிங் அது எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நண்பர்களே. 69 லட்சம் பேர் டிடி சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்காக மகிழ்ச்சியான இந்த தருணத்தை நம்ம கொண்டாடுவோம். நன்றி.